உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள், அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வேலை வாழ்க்கை சமநிலைக்கான தேவை மற்றும் வரி சலுகைகள் போன்ற காரணங்களால் அமெரிக்காவில் வசிக்கும் பலர் தற்போது வெளிநாடுகளுக்கு குடியேறும் வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் வாழ்க்கை தரம், பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள், குடியேற்ற எளிமை மற்றும் குறைந்த செலவு ஆகிய அடிப்படைகளில் சில நாடுகள் அதிக கவனம் பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பில் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் விரும்பப்படும் ஒரு குடியேற்ற நாடாக போர்ச்சுகல் தொடர்ந்து திகழ்கிறது. பாதுகாப்பான சூழல், குறைந்த வாழ்க்கை செலவு, நல்ல காலநிலை மற்றும் ஓய்வு பெற்றோருக்கான வரி சலுகைகள் காரணமாக அமெரிக்கர்கள் அதிகமாக இங்கு குடியேறுகிறார்கள். இணையவழி தொலைவேலை செய்பவர்களுக்கான விசா மற்றும் தங்க முதலீட்டு விசா திட்டங்களும் வெளிநாட்டவர்களுக்கு ஈர்ப்பாக இருக்குது. அடுத்து மெக்சிகோ. அமெரிக்காவுக்கு அருகில் இருப்பது மற்றும் குறைந்த செலவில் வசிக்க முடிவது மெக்சிகோவின் மிக பெரிய பலமாகும். உணவு, வீடு வாடகை, மருத்துவம் போன்றவை அமெரிக்காவை விட மிகவும் மலிவாக உள்ளதால ஓய்வு பெற்றோர் மற்றும் தொலைவேலை செய்பவர்கள் அதிகமாக இங்கு குடியேறுகிறார்கள். கடற்கரை நகரங்கள் மற்றும் கலாச்சார வாழ்க்கையும் இதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து கனடா. உயர்ந்த வாழ்க்கை தரம், உலகத்தரமான சுகாதார சேவைகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஏற்ற சூழல் காரணமாக தொடர்ந்து முன்னணியில் கனடா இருக்குது. தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதும், திறமையான தொழிலாளர்களுக்கான குடியேற்ற திட்டங்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதும் முக்கிய அம்சமாகும். அடுத்து கோஸ்டாரிகா மற்றும் பனாமா. இயற்கை வளம், அமைதியான வாழ்க்கை முறை மற்றும் மலிவு மருத்துவ வசதிகள் காரணமாக கோஸ்டாரிகா மற்றும் பனாமா அமெரிக்க ஓய்வு பெற்றோரின் விருப்ப நாடாக மாறியுள்ளது. குறிப்பாக பனாமாவில் உள்ள ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. அடுத்து ஸ்பெயின். இந்த பொது போக்குவரத்து, உயர்தர மருத்துவ வசதிகள், கலாச்சார செழிப்பு மற்றும் மெடிட்ரேனியன் காலநிலை ஆகியவை ஸ்பெயினை பிரபலமாக்குகின்றன. வேலை செய்யாமல் தங்க அனுமதிக்கும் விசா மற்றும் இணையவழி தொலைவேலை செய்பவர்களுக்கான விசா திட்டங்கள் வெளிநாட்டவர்களுக்கு எளிதான குடியேற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றன. அடுத்து ஜார்ஜியா. ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சந்திப்பில் உள்ள ஜார்ஜியா மிகவும் குறைந்த செலவில் வாழக்கூடிய நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல நாடுகளின் குடிமக்களுக்கு நீண்டகால விசா இல்லாமல் தங்கும் அனுமதி வழங்கப்படுவதால் இணையவழி தொலைவேலை செய்பவர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்கள் அதிகமாக தேர்வு செய்கிறார்கள். மலேசியா. மலேசியாவின் மலேசியா என்பது இரண்டாவது வீட்டு திட்டம் வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் முக்கிய காரணமாக உள்ளது. குறைந்த செலவு, நவீன நகர வசதிகள், ஆங்கில மொழி பயன்பாடு மற்றும் சிறந்த மருத்துவ சேவைகள் அமெரிக்கர்களை இங்கு குடியேற தூண்டுகின்றன. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம். துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்கள் உலகளாவிய தொழில் முனைவோர் மற்றும் உயர்ந்த வருமானம் பெறுபவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. தனிநபர் வருமான வரி இல்லாதது, நவீன உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான நகர வாழ்க்கை ஆகியவை ஐக்கிய அரபு அமீரகத்தை முக்கிய குடியேற்ற இடமாக மாற்றியுள்ளது. அடுத்து சுவிட்சர்லாந்து. உலகின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் சுத்தமான நாடுகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து பார்க்கப்படுகிறது. உயர்ந்த சம்பளம், சிறந்த பொது சேவைகள் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவை இதனுடைய பலமாக இருந்தாலும் வாழ்க்கை செலவு மிக அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் குடியேற விரும்புவோர் கவனிக்கின்ற முக்கிய விடயங்கள். 2026ஆம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு குடியேறும் அமெரிக்கர்கள் முக்கியமாக கவனிக்கும் அம்சங்களில்
பாதுகாப்பு, குறைந்த வரி, மலிவு மருத்துவம், நிரந்தர குடியுரிமை பெறும் எளிமை, இணைய வசதி மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை ஆகியவை இடம்பெறுகின்றன. குறிப்பாக தொலைவேலை அதிகரித்துள்ளதால இணையவழி தொலைவேலை செய்பவர்களுக்கான விசா வழங்கும் நாடுகளுக்கு தேவை அதிகரித்து வருகிறது. முன்னதாக வேலை வாய்ப்புகளுக்காக மட்டுமே வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்த அமெரிக்கர்கள் தற்போது வாழ்க்கை தரத்தை முன்னிலைப்படுத்தி நாடுகளை தேர்வு செய்கிறார்கள். இதனால் வருங்காலங்களில் குறைந்த செலவு மற்றும் அதிக சலுகைகள் வழங்கும் நாடுகள் உலகளாவிய வெளிநாட்டவர் மையங்களாக மாறும் என்று சொல்லி நிபுணர்கள் கணிக்கின்றார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.